The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin. விஜய் டிவியில் பயங்கர ஒரு பாப்புலரான ஷோ அப்படின்னா அது குக் வித் கோமாளின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அந்த ஷோவினுடைய ப்ரொடக்ஷன் டீம் தான் அப்படியே சன் டிவிக்கு போய் டாப் குக்கு டூப் குக்குங்கிற ஒரு ஷோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருந்தது. இப்போ ஏன் அவங்க அந்த மீடியா மெசன்ஸுங்கிற ஒரு கம்பெனி அதை இவங்க தான் வந்து அந்த குக் வித் கோமாளியை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஏன் சன் டிவிக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு விவரம் இப்போ வெளியாகியிருக்கு. அதன்படி என்ன அப்படின்னா, விஜய் டிவியில் பல காலங்களாகவே நிறைய ஷோஸை மீடியா மேசன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சமையல் ஷோஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் சமையல்னு சொல்லி வெங்கடேஷ் பட் வச்சு ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ் குக்கிங் ஷோ, ஒரு ப்ராப்பர் குக்கிங் ஷோவாக வந்திருந்த அந்த ஷோவையும் மீடியா மேசன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குக் வித் கோமாளியும் சீசன் 1லேருந்து இதுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி சீசன் வரைக்கும் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன ஷோ எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சூப்பர் சிங்கர் விஜய் டிவியினுடைய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட், நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஷோ அப்படின்னா அது சூப்பர் சிங்கராக தான் இருக்கும். ஸோ அந்த ஷோவையும் ஆரம்பத்தில் இருந்து இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போது சமீபமாக ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த சீசனில் நீங்கள் வந்து மீடியா மேசன்ஸ் கிட்ட விஜய் டிவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டாம், இதுக்கப்புறம் நீங்கள் குக் வித் கோமாளி ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ இந்த மீடியா மேசன்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன்ஸை 2 பேர் சேர்ந்து நடத்திட்டு வராங்க. ஒன்று ரவூஃபா, இன்னொன்று பிரதிமா கப்பாலா அப்படின்னு சொல்லி 2 பேர் நடத்திட்டு வராங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டவர் வந்து வேலை பார்த்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது. ஸோ அவங்க சூப்பர் சிங்கர் அண்ட் குக் வித் கோமாளி 2 ப்ரொடக்ஷனையும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிறதுனால அவங்களால அவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு வரவங்களுக்கு சம்பளம் போட்டுட்டு இருக்க முடியுது. ஆனால் விஜய் டிவி வந்து இப்போ சூப்பர் சிங்கருடைய ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு நிறுத்தினதுக்கப்புறம் அந்த ஒரு ஷோ குக் வித் கோமாளி ஷோ மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி இத்தனை பேருக்கு சேலரி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டதால தான் இவங்க சன் டிவிக்கு போனதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் இங்கே விஜய் டிவியோட 25 வருஷமாக அசோசியேட் ஆகியிருந்த செஃப் வெங்கடேஷ் பட்டும் அவரோட சன் டிவிக்கே போயிட்டாங்க இவங்களோட அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து காசுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதுக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வெங்கடேஷ் பட் ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தாங்க. நான் காசுக்காக போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் இந்த சமையலாக இருக்கட்டும், கிச்சன் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், இப்போ வந்து குக் வித் கோமாளியாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக என்னுடைய ட்ராவல் அப்படிங்கிறது மீடியா மேசன்ஸ் கூட தான் இருந்திருக்கு. என் கூட ஒர்க் பண்ண கம்ஃபர்டபுளான ஒரு ஆட்கள். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சன் டிவி அவங்க போன அந்த கம்பெனியோடவே போனேன்னு தவிர எனக்கு காசுக்காக போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே பார்த்தாலும் எனக்கு அதிகமாக யாருக்கு எங்கே சம்பளம் வரும் அப்படின்னா விஜய் டிவியில் தான் வரும். ஏன்னா குக் வித் கோமாளி ஷோ ஒரு வாரத்துக்கு 2 நாள் வரும், சனி ஞாயிறு அப்படின்னு. ஆனால் சன் டிவியில் இப்போ டாப் குக்கு டூப்பு குக்கு அப்படிங்கிற இந்த ஷோ வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருது. ஸோ மொத்தமாகவே ஒரு சீசனுக்கு 20 எபிசோட்ஸ் கிட்ட தான் வரும். அப்படி பார்த்தா சம்பளத்துக்காக நான் வரதா இருந்தால் நான் விஜய் டிவிலேயே தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, வெங்கடேஷ் பட் போகும்போது செஃப் தாமுவும் தான் அவர் கூட போகிறதா இருந்தது. சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தார். இந்த மாதிரி வேற ஒரு ஷோக்கு 2 பேரும் போக போகிறோம், வேற ஒரு ஷோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் போட்டு கொஞ்ச நாள்லேயே அவர் அதை டெலிட் பண்ணிட்டார். அவர் வந்து போகவே இல்லை. ஸோ இதுக்கு செஃப் வெங்கடேஷ் பட் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாரு. அதாவது சொன்ன சொல் தவறினாலும் நட்பு மாறாது அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் அவர் ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தார். அதே மாதிரி தான் செஃப் தாமு கிட்ட விஜய் டிவி மேபி அவங்க வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசியிருக்கலாம். அதனால தான் செஃப் தாமு போகாமல் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin.